நாம் இப்போ ரத்னவாளி சக்தி பீடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து அம்பாலோட வலது தோள்பட்டை விழுந்ததாக ஐதீகம். இந்த கோயிலுக்கு போற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோல நீங்க பார்ப்பீங்க. சின்ன சின்ன ரோடு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் இருந்திருக்கு இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறதுக்கு, அந்த ரத்னவாளி கோயிலுக்கு போறதுக்கு. அது இடிஞ்சிருச்சு போல. இங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளம் வந்து பாலத்தை இடிச்சிருமா, அதனால இந்த மாதிரி டெம்பரவரி பாலம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த நதியோட பேர் வந்து முண்டேஸ்வரி நதி. இது ரொம்ப நீளமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெங்காலி மக்களுக்கு வாட்டர் சோர்ஸா இருக்கிறது வந்து இந்த நதி தான். ரொம்ப பெருசு. இங்க பாத்தீங்கன்னா பசங்களாம் எவ்வளவு அழகா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க, ஜம்ப் பண்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ரத்னவாளி போறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். லோக்கல் ஆளுங்க யாராவது நம்ம கூட வச்சுக்கிட்டாதான் நல்லது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. கேட்டு கேட்டு போக வேண்டியதா இருக்கு. நம்ம கூட ஒரு கைடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பெங்கால் டூருக்கு. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்களாம் வரும்போது நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நெட்ல தாங்க பார்த்து எடுக்கிறேன். நெட்ல வந்து பார்த்து 1க்கு 4 முறை போய் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டெம்பிளுக்கு உண்டான சைட்ல போய் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நானா சொந்தமாக தான் இந்த டூரெல்லாம் ஏற்பாடு பண்றேன். நான் வந்து யாருக்கிட்டையும் போறதில்லை. அதனால என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோட பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரத்னவாளி சக்தி பீடத்துக்கு போறோம். அம்பாலோட வலது தோள்பட்டை விழுந்த இடங்க. இப்போ இந்த நதியை கடந்துட்டோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிக்க போறோம். டுட்டுனா ஆட்டோ. அந்த ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து போனோம். ஏன்னா ரோடு இல்லாததுனால இந்த ஆற்றை கடந்து வந்து இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா தான் ரத்னவாளி கோவில் வரப்போகுது. வாங்க இப்பொழுது நாம் செல்வோம். இங்க வந்து இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா தாமோதர் அப்படின்ற ஒரு பெரிய நதி இருக்கா, அதோட கிளை நதி தான் இவரு. எப்போ பார்த்தாலும் வெள்ளம் வந்து இந்த இடத்த வந்து அடிச்சுட்டு போயிடுமா. அதனால நிரந்தரமான பாலங்கள் இங்க இல்லை. இந்த மாதிரி நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி பாலத்துல தான் காரே வருது. நாங்க 2 முறை இந்த மாதிரி பாலத்தை தான் கடந்து வந்தோம். பட் இந்த பாலத்தை வந்து நடந்துதான் வரணும், இல்லைன்னா பைக்ல போறாங்க. அதுக்கப்புறம் டுட்டு எடுத்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போக போறோம். வாருங்கள் செல்வோம். புதுமையான அனுபவங்க. பாஞ்ச் கேதார்நாத் போகும்போது ஒரு வகையான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிது. பனிமலை, இந்த சக்தி பீடம் வந்து வேற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்குது. அம்பாளுக்கு எவ்வளோ முறை நன்றி சொன்னாலும் தகுங்க. 51 சக்தி பீடத்தை நான் பண்ணுவேன்னு என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதுவரையும் நான் பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். என் மூலியமா நீங்கள் அதை பார்க்குறீங்கன்றது எனக்கு உண்மை ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இங்கே ஆட்டோ கிடைக்கல. அதனால லிஃப்ட் கேட்டு தம்பி கூட கோயில் வரையும் போறேன். கோயில் வரையும் இல்லை, அந்த ஆட்டோ கிடைக்கிற இடம் வரையும். நம்ம அந்த ஆற்றை கடந்து வந்தோம் இல்லையா, அந்த ஆற்றை கடந்துட்டு கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நடந்து வரணும். மறுபடியும் இப்படி ஒரு பாலம். இந்த பாலத்தை கடந்து போயிட்டு தான் நம்ம வந்து ஆட்டோ பிடிக்க போறோம். இங்க என்னன்னா இந்த பாலத்துல நடக்கிறதுக்கு வந்து பைசா வாங்குறாங்க. ஒரு ஆள் நடக்கிறதுக்கு வந்து 3 ரூபாய். அதே ஒரு பைக்கு போச்சுன்னா, ஒருத்தர் போனார்னா அந்த பைக்ல 5 ரூபாய், 2 பேர் போனாங்கன்னா பின்னாடி இருக்கவருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. மொத்தம் 15 ரூபா வாங்குறாங்க. இந்த பாலத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ மற்ற இதெல்லாம் போறதில்லை, வெறும் நடக்கிறாங்க. பைக் இது 2 மட்டும்தான் அலவுடு. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இது கட்டையில போட்டிருக்காங்க. நிறைய பள்ளமா இருக்கு. கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு இந்த ரத்னவாளி போறதுக்கு. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். பாஞ்ச் கேதார்நாத் பார்த்தீங்கன்னா எல்லாம் மலை மேலையா ஏறி இறங்கிட்டு இருந்தோம்.
இந்த சக்தி பீடத்தில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வயல், அப்புறம் வந்து சின்ன ரோடு, ஆற்றுப்பாலம் அதெல்லாம் கடந்து தான் வந்துட்டு இருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஆட்டோலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் தான் வந்து நமக்கு வந்து ஆட்டோ வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் தான் நம்ம ஆட்டோவாலா. இவர் வண்டியில் ஏறி தான் இப்போ ரத்னவாளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சுக்ரியா, தேங்க்யூ ஸோ மச் பையா. வாங்க ஆட்டோவில் ஏறலாம், வாங்க. இந்த ஆட்டோக்கார் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. இங்க வந்து டுட்டு மேன், இவர் தான் எங்களுடைய டுட்டு மேன் கூட இப்போ நம்ம ரத்னவாளிக்கு போக போறோம். இந்த பாலத்துல இருந்து ரத்னவாளி போறதுக்கு எங்களுக்கு வந்து 500 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கம்மி தான், 50 ரூபா 100 ரூபா அப்படிதான் கேட்பாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் கேமரா பார்த்தோன்னா 500 ரூபான்னு சொன்னாங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நாம வரோம், அவங்களுக்கு இந்த சமயம்தான் பணம் கொஞ்சம் பார்க்க முடியும். அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன். வாங்க டுட்டுல ரத்னவாளி போவோம். சாரி, இங்க இருந்து ரத்னவாளி வந்து ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் ரொம்ப தூரம் இல்லை, 7 கிலோமீட்டர்லாம் இல்லை. இங்கதான் சொன்னாங்க 3 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3.5 கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம இந்த ஆட்டோவை ஹயர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான இயற்கை வந்து அவ்வளோ அழகா இருக்கு இங்கே. வெரி பியூட்டிஃபுல். எங்கே பார்த்தாலும் நதி ஓடுது, வயல், கோதுமை பயிர் வந்து இங்கே நிறைய விடுறதுனால நிறைய வயல்வெளிகள் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப அழகு. இயற்கை வந்து கொஞ்சம் விளையாடு இருக்கு ரத்னவாடியில. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காடுன்னு தான் சொல்லணும். ஒரு காட்டு நடுவில் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ஊர், நிறைய குட்டி குட்டி ஊர், ரிமோட் வில்லேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ரிமோட்டாக தான் இருக்கு. இங்கே ரொம்ப உள்ளார தள்ளி இருக்கு. கல்கட்டால இருந்து ரத்னவாளி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 120ல இருந்து 135 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. இந்த இடத்துக்கு வர்றது ரோடு எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த 125 கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. இந்த ஸ்பீடெல்லாம் போக முடியாது. ரத்னவாளி அம்பாலோட வலது தோள்பட்டை விழுந்த இடம் வந்துட்டோம். அதோ கோயில் தெரியுது. அம்பாலோட தோள்பட்டை விழுந்த இடம் ரத்னவாளி. அனந்தமாயி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மிக சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டியது எல்லாமே இங்கே நிறைவேறும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதை தான் இவங்க என்கிட்டயே சொல்லி அனுப்பிச்சாங்க. பார்க்குறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, இங்கே என்ன வேணுனாலும் அதுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, நான் அம்பாலை காட்டுறேன். உங்களோட வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக அம்பாள் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா. ஓம் சக்தி பராசக்தி. இந்த சக்தி பீடம் வந்து
அம்பாலோட வலது தோள்பட்டை விழுந்த இடம் இல்லையா, அந்த வலது தோள்பட்டை விழுந்த இடத்துக்கு மேலே தான் அம்பாலோட இந்த காளி சிலையை அமைச்சிருக்காங்களாம். இந்த தேவி வந்து அடர்ந்த காட்டு உள்ள இருக்காங்க. ரொம்ப பழைய வருஷத்துக்கு முன்ன ரத்னவாளின்ற ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்ததா. இங்கே வந்து ஒரு அரக்கன் வந்து நிறைய கொடுமைப்படுத்தி இருந்திருக்காங்க. அவனை அழிக்கிறதுக்காக இந்த காளி தேவி வந்து இங்கே அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொண்டு இருக்காங்க. அதனால் தாய் விழுந்த வலது தோள்பட்டை அந்த காளி தேவிக்கு கீழே இருக்குது. அதுக்கு மேலே இந்த காளி சிலையை வச்சு இவங்க வணங்குறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்ன்றாங்க. எதை கேட்டாலும் கொடுப்பாலாம், அரவணைத்து கொடுப்பவலாம் இந்த காளி தேவி.